தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் திமுக மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை. புதிய அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்குவது உள்ளிட்டவை குறித்த ஆலோசனை என தகவல். துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடத்தில் உதயநிதி மரியாதை. சென்னை மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மக்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பளித்த முதலமைச்சருக்கு நன்றி. விமர்சனங்களை வரவேற்கிறேன். எனது பணியின் மூலம் அதற்கு பதிலளிப்பேன் எனவும் உதயநிதி பேட்டி. ஆளுநர் ஒப்புதலை அடுத்து இன்று துணை முதலமைச்சராக பதவியேற்கிறார் உதயநிதி. பிற்பகலில் பதவியேற்பு விழா. சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்துள்ள செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி. ஆவடி நாசர், சேலம் ராஜேந்திரன், கோவி செழியன் ஆகியோருக்கும் அமைச்சரவையில் இடம். தமிழ்நாடு அமைச்சரவையில் 6 அமைச்சர்களின் இலாகாக்களை மாற்றி அதிரடி உத்தரவு. பொன்முடி, மெய்யநாதன், கயல்விழி செல்வராஜ், மதிவேந்தன், ராஜகண்ணப்பன் ஆகியோரின் இலாகாக்கள் மாற்றம். செஞ்சி மஸ்தான், மனோ தங்கராஜ் ஆகியோரின் அமைச்சர் பதவி பறிப்பு. சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்த ராமச்சந்திரன் தமிழ்நாடு அரசின் தலைமை கொறாடாவாக நியமனம். திமுகவில் தலைமை பொறுப்பு ஒரு குடும்பத்திற்கு மட்டுமே என்பதை துணை முதலமைச்சர் பதவி காட்டுகிறது. காரைக்குடியில் பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச். ராஜா விமர்சனம். ஒரே குடும்பத்தின் வம்சாவளி ஆட்சியை விரும்பும் திமுக ஜனநாயகமான ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறது. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்ட நிலையில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். பதினைந்து ஆண்டுகள் கடந்த அரசு பேருந்துகளை மேலும் ஓராண்டுக்கு இயக்க அனுமதியா? மக்களின் உயிரோடு விளையாடக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 15 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. விசாரணைக்காக தலைமன்னார் துறைமுகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டதாக தகவல். திமுக என்றாலே வாரிசு அரசியல்தான் என்பது துணை முதலமைச்சர் பதவி மூலம் நிரூபணமாகியுள்ளது. பாஜகவில் எளிய தொண்டன் கூட பிரதமராகலாம் என்று கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேட்டி. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகள், வீடுகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதி. கனமழை காரணமாக தேனி மாவட்டத்தில் உள்ள மஞ்சளாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. 184 கனஅடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ளவாய் எச்சரிக்கை விடுப்பு. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் மலைக்கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு நாளை முதல் 4 நாட்களுக்கு அனுமதி. அனுமதிக்கப்பட்ட நாட்களில் மழை பெய்தால் மலையேற தடை விதிக்கப்படும் என வனத்துறை அறிவிப்பு. சிவகங்கை மாவட்டம் மலையான்குடி அருகே ஆக்கிரமிப்பில் உள்ள வீடுகளை அகற்ற சென்ற அதிகாரிகள். வீட்டின் மேற்கூரை மீது ஏறி பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு ஆக்கிரமிப்பை அகற்ற மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே தெப்பக்குளத்தில் மூழ்கி 2 வயது குழந்தை உயிரிழப்பு. குடும்பத்துடன் சாமி கும்பிட சென்றபோது நேர்ந்த சோகம்.
ஈரோட்டில் காவல் நிலையங்கள் முன்பு ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்ட இளைஞர் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து இளைஞரை கைது செய்த போலீஸ். திண்டிவனம் அருகே சாலையில் நடந்து சென்றவர் மற்றும் இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்து. 3 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை. நிதி நிறுவன ஊழியர்கள் 2 பேர் போக்சோ சட்டத்தில் கைது. மகாராஷ்டிராவில் 11,200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பல்வேறு திட்ட பணிகளுக்கும் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். நேபாளத்தை புரட்டி போட்ட தொடர் கனமழை. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 112ஆக உயர்வு. நூற்றி 20 நாட்களுக்கு மேலாக சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கிய சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக மீட்பதற்காக புறப்பட்டது ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம்.